அனைவருக்கும் நிலா அகாடமியின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியாவில் தொடங்கப்பட்ட புகழ்பெற்ற பத்திரிகைகள் மற்றும் அப்பத்திரிகையை தொடங்கிய ஆசிரியர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் பார்த்தோம்னா, பெங்கால் கெசட் 1780 வந்து பார்த்தோன்னா முதல்ல வந்து பார்த்தோன்னா தொடங்கினாங்க. இந்தியாவில் முதல் அச்சிடப்பட்ட பத்திரிகை வந்து பார்த்தோன்னா இந்த பெங்கால் கெசட் தான். இதை தொடங்கினவர் யாருன்னா வந்து பார்த்தோன்னா ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹக்கி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோன்னா தொடங்கினார். ஸோ இந்தியாவில் வந்து முதல்ல அச்சிடப்பட்ட பத்திரிகை எது அப்படின்னு கேட்டால் பெங்கால் கெசட் தான். 1780 வந்து பார்த்தோன்னா அச்சிட்டாங்க. அடுத்து வந்து ராஜாராம் மோகன் ராய் அவர்களால் தொடங்கப்பட்ட பத்திரிகை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தோம்னா இவரோட பத்திரிகை சம்பத் கௌமுகி அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க. 1821 தொடங்கப்பட்டது. இந்த சம்பத் கௌமுகி வந்து பார்த்தோன்னா வங்கமொழி பத்திரிகை. அடுத்த பத்திரிகை பார்த்தோம்னா மிராத் உல் அக்பர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை. இது வந்து 1822 அடுத்த ஆண்டே தொடங்கினாங்க. இது வந்து எந்த மொழி பத்திரிகை அப்படின்னா வந்து பார்த்தோன்னா பாரசீக மொழி பத்திரிகை. இந்த 2 கொஷினே வந்து பார்த்தோன்னா புக்லேயே இருக்குது. ஸோ சம்பத் கௌமுகி வந்து 1821, மிராத் உல் அக்பர் வந்து 1822. சம்மத் கௌமி வந்து வங்கமொழி பத்திரிகை, மிராத் உல் அக்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா பாரசீக மொழி பத்திரிகை. இந்த பாரசீக மொழி பத்திரிகை வந்து பார்த்தோன்னா ராஜாராம் மோகன் ராய் வந்து பார்த்தோன்னா இரண்டாம் அக்பர் கிட்ட வந்து பார்த்தோன்னா பணி செஞ்சுட்டு இருப்பாரு. அந்த காலத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த மிராத்துல் அக்பர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வந்து பார்த்தோன்னா இவர் நடத்துவார். இவரோட ஒரிஜினல் பேர் என்ன வந்து பார்த்தோன்னா ராம் மோகன் ராய் தான். இவருக்கு வந்து ராஜா அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தவர் வந்து பார்த்தோன்னா இரண்டாம் அக்பர் தான் வந்து பார்த்தோன்னா கொடுத்தாரு. அதில் இருந்தால் இவர் ராஜாராம் மோகன் ராய்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இவரோட ஒரிஜினல் பேர் வந்து பார்த்தோன்னா ராம் மோகன் ராய் தான். ராஜா அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தது வந்து பார்த்தோன்னா இரண்டாம் அக்பர் தான் கொடுப்பாரு. அடுத்து வந்து பார்த்தோம்னா தாதாபாய் நவ்ரோஜி, இவரை இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 முறை வந்து பார்த்தோன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்துக்கு வந்து பார்த்தோன்னா தலைமை ஏற்றிருப்பார். இவர் நடத்திய பத்திரிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவின் குரல் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஸ்கோப்தார்னா உண்மை விளம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 பத்திரிகைகள் வந்து பார்த்தோன்னா நடத்தினார். இந்த கொஷின் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி ராஸ்கோப்தார் அப்படிங்கிறது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்ட கொஷின் தான். இந்த 2 கொஷின் கேட்டிருக்காங்க. சம்மத் கௌமியும் மிராத்துல் அக்பரும் வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி பெங்காலி அப்படிங்கிற ஒரு பத்திரிகை தொடங்கினாங்க. இது 12th INCயில் வந்து பார்த்தோன்னா இந்த கொஷின் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோன்னா அரவிந்த கோஷ், இவர் வந்து ஒரு மிதவாதியாக இருந்து தீவிரவாதியாக வந்து பார்த்தோன்னா ஒரு புரட்சிகர அமைப்பில் வந்து பார்த்தோன்னா மாறினவர் தான் இருந்த அரவிந்த் கோஷ். இவர் நடத்திய பத்திரிகை வந்து பார்த்தோன்னா கர்ம யோகின் 1909 கர்ம யோகின் அப்படிங்கிற ஒரு புரட்சிகர பத்திரிகை வந்து பார்த்தோன்னா தொடங்குவார். கர்மயோகின் பத்திரிகை வந்து பார்த்தோன்னா அலிப்பூர் குண்டுவெடிப்பு சம்பவத்தை வந்து பார்த்தோன்னா அடிப்படையாக கொண்டு தொடங்கப்பட்ட ஒரு புரட்சிகர ஒரு பத்திரிகை தான் வந்து பார்த்தோன்னா கர்மயோகின். இவருக்கு அப்புறம் தமிழில் வந்து 1910 இவருக்கு அப்புறம் பாரதியார் வந்து பார்த்தோன்னா கர்மயோகி அப்படிங்கிற ஒரு நாளிதழில் வந்து பார்த்தோன்னா தமிழில் வந்து பார்த்தோன்னா வெளியிடுவார். அடுத்து வந்து பார்த்தோம்னா அம்பேத்கர், இந்திய அரசியலமைப்பின் தந்தையான அம்பேத்கர் அவர்கள் நடத்திய பத்திரிகை தான் வந்து பார்த்தோன்னா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா மூக் நாயக் 1920 வந்து பார்த்தோன்னா தொடங்குவார். ஊமைகளின் தலைவர் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க. மூக் நாயக்னா ஊமைகளின் தலைவர். 1920 வந்து பார்த்தோன்னா தொடங்குறாங்க. அடுத்து பகிஷ்ருத் பாரத் 1927 வந்து பார்த்தோன்னா தொடங்குறாங்க. ஸ்கூல் புக்கில் பாரத் அப்படின்னு மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஃபுல் நேம் பார்த்தோம்னா பகிஷ்ருத் பாரத் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க. அடுத்து சமத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1928 புக்கில் சமத்துவம் மட்டும்தான் இருக்கும். இந்த சமத்தாங்கிற வேர்டு இருக்காது. 1928. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஜனதா வந்து 1930 வந்து பார்த்தோன்னா தொடங்கியிருக்காரு. அடுத்து பிரபுத்த பாரத் அப்படிங்கிறது அறிவொளி பெற்ற இந்தியான்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி மூக் நாயக்னா ஊமைகளின் தலைவர் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி பிரபுத்த பாரத் அப்படின்னா அறிவொளி பெற்ற இந்தியா 1956 வந்து பார்த்தோன்னா இந்த பத்திரிகை தொடங்கியிருப்பார். ஸ்கூல் புக்கில் பார்த்தோம்னா கம்மியான ஒரு பத்திரிகையில் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த பாரத் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்த சமத்துவம் வந்து கொடுத்துருப்பாங்க. இது 2 தான் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க. மூக் நாயக் அப்புறம் கொடுத்துருப்பாங்க. இயரை வந்து ஆனால் கொடுத்துருக்க மாட்டாங்க. மீதி வந்து இந்த ஜனதாவும் பிரபுத்த பாரத் வந்து பார்த்தோன்னா பார்த்துக்கோங்க. பிரபுத்த பாரத்துக்கு அறிவொளி பெற்ற இந்தியா அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கோபாலகிருஷ்ண கோகலே
இவர் தான் 1905 இந்திய பணியாளர் சங்கத்தை வந்து பார்த்தோன்னா தொடங்குவார். இந்திய ஊழியர்கள் சங்கம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க. இவர் தொடங்கிய பத்திரிக்கை வந்து பார்ப்போம். இவர் 1911 ஹிட்டவாடா அப்படிங்கிற ஒரு பத்திரிகை தொடங்கினார். இதுக்கு இந்திய சேவகர் சங்கத்தின் குரலாக செயல்பட்டது. இந்திய பணியாளர் சங்கம்னு சொல்லுவாங்க, இந்திய சேவகர் சங்கம்னு சொல்லுவாங்க. 1905 ஆரம்பித்தாங்க. இந்த இந்திய சேவகர் சங்கத்தின் குரலாக செயல்பட்ட பத்திரிக்கை எதுனா ஹிட்டவாடா 1911 வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணுறாரு. அடுத்து சுதாரக் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கையும் இவர் வந்து பார்த்தோன்னா நடத்தியிருக்காரு. அடுத்து பாலகங்காதர திலகர், இவர் 1916 தன்னாட்சி இயக்கத்தை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1916 ஏப்ரலில் வந்து பார்த்தோன்னா தன்னாட்சி இயக்கத்தை வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணுவார். 1916 செப்டம்பரில் அன்னி பெசன்ட் வந்து தன்னாட்சி இயக்கத்தை வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த பாலகங்காதர திலகர் வந்து 1897 அமராவதி காங்கிரஸ் மாநாட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு முழக்கம் சொல்லுவார். சுயராஜ்யம் என்பது எனது பிறப்புரிமை, அதனை அடைந்தே தீருவேன் அப்படின்னு 1897 அமராவதி காங்கிரஸ் மாநாட்டில் வந்து பார்த்தோன்னா முழங்குவார். அது ஒரு புகழ்பெற்ற முழக்கம் இவரோடது. இவர் நடத்திய பத்திரிகை வந்து பார்த்தோன்னா கேசரி 1881 வந்து பார்த்தோன்னா தொடங்க. கேசரி அப்படின்னா வந்து பார்த்தோன்னா சிங்கம் அப்படின்னு பொருள்னு சொல்கிறாங்க. இந்த கேசரி பத்திரிகை வந்து 1881 தொடங்குறாங்க. இந்த கேசரி எம்மொழி பத்திரிகைனா மராத்தி மொழி பத்திரிகை. அடுத்து மராத்தா அப்படிங்கிறது 1881 ரெண்டுமே இயர் ஒன்று தான். பாலகங்காதர திலகர் தொடங்கின பத்திரிகைகள் வந்து பார்த்தோன்னா கேசரி மராத்தா ரெண்டுமே 1881 வந்து பார்த்தா தொடங்கியிருக்காரு. கேசரி எம்மொழி பத்திரிகைனா மராத்தா வந்து பார்த்தோன்னா ஆங்கில மொழி பத்திரிகை அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க. இது நிறையா ஏகப்பட்ட டைம் வந்து பார்த்தோன்னா எக்ஸாமில் வந்து கேட்ட பத்திரிகைகள் தான். அடுத்து ஜவஹர்லால் நேரு அவர்களால் தொடங்கப்பட்ட பத்திரிகைகள் தான் பார்க்க போகிறோம். முதல் பத்திரிகை பார்த்தோம்னா நேஷ்னல் ஹெரால்டு 1938 வந்து பார்த்தோன்னா நேஷ்னல் ஹெரால்டு அப்படிங்கிற ஒரு பத்திரிகை தொடங்குறாங்க. இந்த இயருக்கும் ஜவஹர்லால் நேருக்கும் வந்து பார்த்தோன்னா முக்கியமான சம்மந்தம் இருக்குது. 1938 தான் ஜவஹர்லால் நேரு அவர்களினோட தலைமையில் வந்து பார்த்தோன்னா தேசிய திட்டக்குழு வந்து பார்த்தோன்னா அமைப்பாங்க. அப்போ இருந்த காலகட்டம் இந்த 2ஆம் உலகப்போர் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் ஆகும். இந்த ஒரு காரணத்தால் வந்து பார்த்தோன்னா இந்த தேசிய திட்டக்குழு வந்து பார்த்தோன்னா முடங்கிடும். இந்த இயர் வந்து பார்த்தோன்னா முக்கியம் 1938. அதே ஆண்டு 1938 தான் நேஷ்னல் ஹெரால்ட் அப்படிங்கிற பத்திரிகையும் வந்து பார்த்தோன்னா இவர் தொடங்குறாரு. அடுத்து மகாத்மா காந்தி அவர்களால் தொடங்கப்பட்ட பத்திரிகைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல இருக்கிறது வந்து பார்த்தோன்னா நவஜீவன் 1919 தொடங்கினாங்க. அடுத்து யங் இந்தியா 1919. இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா ஒரே இயர் தான். இந்த யங் இந்தியாங்கிற ஒரு பத்திரிகை வந்து பார்த்தோன்னா எக்ஸாமில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. கூற்று 1, 2, 3 வரிசையை கொடுத்து அதில் பொருந்தாதவங்க மாதிரி வந்து பார்த்தோன்னா போன எக்ஸாமில் வந்து பார்த்தோன்னா கேட்டிருந்தாங்க. ஸோ இது முக்கியம். நவஜீவன் 1919, யங் இந்தியா 1919, ஹரிஜன் 1933. அதாவது ஒடுக்கப்பட்டவர்களுக்காக தொடங்கப்பட்ட காந்தியடிகளால் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு பத்திரிகை தான் வந்து பார்த்தோன்னா ஹரிஜனு. அடுத்து இந்திய ஒப்பீனியன் 1903 வந்து பார்த்தோன்னா தொடங்கினார். இது எதுக்காக தொடங்கினா தென்னாப்பிரிக்காவில் உள்ள இந்தியர்களின் உரிமைகளுக்காக வந்து பார்த்தோன்னா தொடங்கினார். அடுத்து மதன் மோகன் மாளவியா அவர்களால் தொடங்கப்பட்ட பத்திரிகை லீடர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை 1909 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்துஸ்தான் 1936 வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜிபி பிள்ளை, இந்த கொஷின் வந்து பார்த்தோன்னா கேட்டதான். மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற பத்திரிகை வந்து பார்த்தோன்னா யார் அப்படின்னு பொறுத்துக்களை கேட்டாங்க. 1877 வந்து பார்த்தோன்னா ஜிபி பிள்ளை அவர்கள் வந்து பார்த்தோன்னா தொடங்கப்பட்டது. இந்த மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகை தான் அன்னி பெசன்ட் வாங்கி 1915 ஜூலையில் நியூ இந்தியா அப்படின்னு வந்து பார்த்தோன்னா புது பெயர் வச்சு வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்து அன்னி பெசன்ட்டோட பத்திரிகைகள் பற்றி பார்ப்போம். காமன்வெல்த் பத்திரிகை வந்து பார்த்தோன்னா 1914 வந்து பார்த்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது வாரந்தோறும் வெளியாகும். அடுத்து நியூ இந்தியா 1915. மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகை ஜிபி பிள்ளை அவர்களிடமிருந்து வாங்கி 1915 ஜூலையில் நியூ இந்தியாவாக வந்து பார்த்தோன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த அன்னி பெசன்ட்டோட ஒரு புகழ்பெற்ற 3 முழக்கங்கள் இருக்கும். அது எக்ஸாமில் வந்து பார்த்தோன்னா அடிக்கடி வந்து கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அது என்னென்னா, அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக பயணம் செய்வதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற ஒரு முழக்கத்தை சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2வது முழக்கம் என்னென்னா, ஃபஸ்ட்டு சொன்ன முழக்கம் வந்து பார்த்தோன்னா 10th புக்கில் இருக்கும். ஸ்கூலில் 10th புக்கில் இருக்கும். ஃபஸ்ட்டு சொன்ன முழக்கம் 10th புக்கில் இருக்கும்.
அடுத்த கூற்று என்னென்னா, இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருப்பாங்க. இது 12th ஹிஸ்ட்ரி புக்கில் ஐஎன்சி லெசனில் வந்து பார்த்தோன்னா இருக்கும். அடுத்து இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஒரு கூற்றை சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 3 கூற்றுகளுமே வந்து பார்த்தோன்னா முக்கியமான கூற்றுகள். அடுத்து அன்னி பெசன்ட்டை பற்றி பார்த்தோம்னா, அன்னி பெசன்ட் வந்து பார்த்தோன்னா 1907 ஹெச்எஸ் ஆல்காட் அவர்களின் மறைவுக்கு பிறகு வந்து பார்த்தோன்னா பிரம்மஞான சபையின் உலகளாவிய தலைவராக வந்து பார்த்தோன்னா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. பிரம்மஞான சபையை வந்து பார்த்தோன்னா சென்னை அடையாற்றில் வந்து பார்த்தோன்னா தொற்றுவிப்பாங்க. 1916 செப்டம்பரில் வந்து பார்த்தோன்னா தன்னாட்சி இயக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. திலகர் வந்து 1916 ஏப்ரல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அன்னி பெசன்ட் அவர்கள் வந்து 1916 செப்டம்பரில் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஃபரீந்தர் குமார் கோஷ், புபேந்திரா தத்தா ஆகியோரால் தொடங்கப்பட்ட இதழ் கேட்டிருக்காங்க. யுகந்தர் அப்படிங்கிற ஒரு இதழை தொடங்கியிருப்பாங்க. 12th ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தோம்னா புக் பேக்கில் வந்து இருக்கும். வங்காளத்தின் புரட்சிகர இதழ் எது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா இந்த யுகந்தர் தான். வெறும் இது மட்டும்தான் கேட்டிருப்பாங்க. ஆசிரியரெல்லாம் யாருன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த யுகந்தர் பத்திரிகை வந்து 1908 தொடங்கப்பட்டது. வங்காளத்தின் புரட்சிகர இதழ். இதோட முக்கிய நோக்கம்னா வந்து பார்த்தோன்னா 1908 வந்து பார்த்தோன்னா அனுசீலன் சமிதியை வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த அனுசீலன் சமிதிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு புரட்சிகர அமைப்பு. இந்த அமைப்போட கொள்கைகளை பரப்புவதற்காக வந்து பார்த்தா தொடங்கப்பட்ட ஒரு இதழ் தான் வந்து பார்த்தோன்னா இந்த யுகந்தர். அடுத்து பார்த்தோம்னா பிபின் சந்திரபால், ஃபரிதார் ஷாக் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை தொடங்குகிறாரு. அப்புறம் வந்தே மாதரம் 1905, இது இம்பார்ட்டன்ட். இந்த வந்தே மாதரம் வந்து 1905 வந்து பார்த்தோன்னா தொடங்கினாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா தீனபந்து மித்ரா அவர்களால் வந்து பார்த்தோன்னா நீல் தர்பான் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வந்து பார்த்தோன்னா நடத்தப்பட்டது. தேவேந்திரநாத் தாகூரோட இந்தியன் மிரர், இது வந்து பார்த்தோன்னா 10th புக்கில் வந்து பார்த்தோன்னா மெட்ராஸ் மெயிலு, மெட்ராஸ் ஸ்டாண்டர்டு, இந்தியன் மிரர் நல்லா இருக்கும். ஆசிரியரெல்லாம் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. பொதுவாக தான் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க. இதுக்கு இந்த இந்தியன் மிரர் தொடங்கினதுன்னா 1861 தேவேந்திரநாத் தாகூர் தான் வந்து பார்த்தோன்னா தொடங்கியிருக்காங்க. அடுத்து பெரியார் அவர்களால் தொடங்கப்பட்டதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இது ஸ்கூல் புக்கிலே இருக்குது, 10th புக்கில் இருக்குது. குடியரசு 1925, ரிவோல்ட் 1928, பெரியார் தொடங்கப்பட்ட ஆங்கில பத்திரிகை எதுனா ரிவோல்ட் 1928, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934, விடுதலை வந்து பார்த்தோன்னா 1935. முக்கியமானதுங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து தி இந்து நாளிதழ் ஸ்கூல் புக்லேயே இருக்குது. 1878 வந்து பார்த்தோன்னா தொடங்குறாங்க. யாரெல்லாம் தொடங்கினாங்கன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர், எம் வீரராகவாச்சாரி மற்றும் இவர் கூட ஒரு 6 பேர் வந்து பார்த்தோன்னா சேர்ந்து தொடங்குறாங்க. அடுத்து ஜி சுப்பிரமணிய ஐயர் வந்து பார்த்தோன்னா சுதேசமித்திரன் அப்படிங்கிற ஒரு பருவ இதெல்லாம் 1891 வந்து பார்த்தோன்னா தொடங்குறாங்க. இது 1899 4 இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா மாற்றம் பெறுது. பாரதியாரில் வந்து பார்த்தோன்னா சுதேசமித்திரனில் உதவி ஆசிரியராக 1904 வந்து பார்த்தோன்னா இருப்பார். அடுத்து வந்து பார்த்தோன்னா அப்துல் ஹமீது அன்சாரி அவரால் தொடங்கப்பட்ட பத்திரிகைனா இன்குலாப் 1938, இது இம்பார்ட்டன்ங்க. இன்குலாப் என்னும் பத்திரிகையை தொடங்கியது யாருன்னு கேட்பாங்க. இயரை வந்து ரொம்ப டஃபாக கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. இன்குலாப் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை தொடங்குறது அப்துல் ஹமீது அன்சாரி. அடுத்து ஹிந்து பேட்ரைட் 1853 வந்து பார்த்தோன்னா மதுசூதன் ரே அவர்களால் தொடங்கப்பட்டது. இவருக்கு அப்புறம் மதுசூதன் ரேக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா 1855 இதை டேக் ஓவர் பை ஹரிஷ் சந்திர முகர்ஜி. 1853 வந்து பார்த்தோன்னா மதுசூதன் ரே வந்து ஹிந்து பேட்ரைட் பத்திரிகை தொடங்குறாரு. இவருக்கு அப்புறம் இது யார் டேக் ஓவர் பண்ணுறா? ஹரிஷ் சந்திர முகர்ஜி 1855 வந்து பார்த்தோன்னா டேக் ஓவர் பண்ணுறாங்க. அடுத்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இந்தியாவில் விதவை மறுமண சட்டம் கொண்டு வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் வந்து பார்த்தோன்னா இவர் தான். இவர் நடத்திய பத்திரிகை வந்து பார்த்தோன்னா சோம் பிரகாஷ் 1859. இது ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தோன்னா கேட்டாங்க. சோம் பிரகாஷ் 1859. அடுத்து கே மித்ரா அவர்களால் தொடங்கப்பட்டது வந்து பார்த்தோன்னா சஞ்சீவினி அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வந்து பார்த்தோன்னா தொடங்குறாங்க. அடுத்து சுந்தர்லிங் லியால்புரி அவர்களால் தொடங்கப்பட்ட பத்திரிகை வந்து பார்த்தோன்னா தி ஹிந்துஸ்தான் டைம்ஸ் 1924 தொடங்குறாங்க. இதோட முதல் ஆசிரியர் வந்து பார்த்தோன்னா KM பணிக்கர் வந்து பார்த்தோன்னா முதல் ஆசிரியராக இருக்காங்க. அடுத்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத், இவருடைய பிறந்த தினத்தை வந்து பார்த்தோன்னா நவம்பர் 11 தேசிய கல்வி தினமாக வந்து பார்த்தோன்னா கொண்டாடுறோம். சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக வந்து பார்த்தோன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இருந்தார். இவருடைய பிறந்த தினம் நவம்பர் 11 தேசிய கல்வி நாளாக வந்து பார்த்தோன்னா கொண்டாடுறோம்.
இவருடைய பத்திரிகை வந்து பார்த்தோம்னா அல் ஹிலால் 1912, அல் பலாக் 1915. இந்த அல் ஹிலால் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா எக்ஸாமில் வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. அடுத்து மௌலானா முகமது அலியால் தொடங்கப்பட்டது வந்ததுன்னா காம்ரேட் 1911 தொடங்கியிருக்காங்க. அடுத்து நவயுகம் அப்படின்னு சொல்லுவாங்க, இதில் நவயுக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முசாபர் அகமதால் தொடங்கப்பட்டது நவயுக். அடுத்து ஃபெரோஸ் ஷா மேத்தாவால் தொடங்கப்பட்டது தி பாம்பே கிரானிக்கல் 1910 வந்து பார்த்தோன்னா ஃபெரோஸ் ஷா மேத்தாவால் பாம்பே கிரானிக்கல் பத்திரிகை தொடங்கப்பட்டது. அடுத்து வில்லியம் டிக்பை மெட்ராஸ் டைம்ஸோட பத்திரிகையின் ஆசிரியர், இது ஆல்ரெடி ஸ்கூல் புக்கில் இருக்கும். மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையோட ஆசிரியர் வந்து பார்த்தோன்னா வில்லியம் டிக்பை. அடுத்து வந்து பார்த்தோம்னா சர் சையது அகமது கான் அவர்களால் தொடங்கப்பட்டது வந்து பார்த்தோன்னா தஜிப் உல் அக்லக் 1870 வந்து பார்த்தோன்னா தொடங்கியிருப்பார். இது ஆல்ரெடி எக்ஸாமில் வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. அடுத்து சிசிர் குமார் கோஸ், மோதிலால் கோஸ் ஆகியோரால் தொடங்கப்பட்டது அமிர்த பஜார் பத்திரிகை அப்படின்னு சொல்லுவாங்க. 1868 ஸ்கூல் புக்லேயே நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஆசிரியர் பேரெல்லாம் எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த சிசிர் குமார் கோஸ் அப்புறம் மோதிலால் கோஸ் அவர்களால் தொடங்கப்பட்டது வந்து பார்த்தோன்னா அமிர்த பஜார் பத்திரிகை 1868. அடுத்து முக்கியமானவங்க லாலா லஜபதி ராய் அவர்களால் தொடங்கப்பட்ட பத்திரிகை வந்து பார்த்தோன்னா பஞ்சாபி அப்படிங்கிற ஒரு பத்திரிகை தொடங்கியிருப்பார். அப்புறம் தி பீப்புள் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை தொடங்கியிருப்பார். அடுத்து ஆரிய கெசட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையும் தொடங்கியிருப்பார். அடுத்து சார்லஸ் லாவ்சன் ஹென்ரி கார்னிஸ் அவர்களால் தொடங்கப்பட்டது மெட்ராஸ் மெயில். இந்த மெட்ராஸ் மெயில் பத்திரிகை 1868 தொடங்கினாங்க. யாருன்னா சார்லஸ் லாவ்சன் ஹென்ரி கார்னிஸ் அவர்களால் தொடங்கப்பட்டது. இந்த பத்திரிகை எல்லாமே ஸ்கூல் புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஆசிரியர்கள் யாருன்னு எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து ரிச்சர்ட் ஜான்சன் மெட்ராஸ் குரியர் 1785 மெட்ராஸ் குரியருங்கிற பத்திரிகை கேட்டிருக்காங்க. பொறுத்துக்கு எப்படி கேட்டாங்கன்னா மெட்ராஸ் ஸ்டாண்டர்டு, அதுக்கப்புறம் மெட்ராஸ் மெயிலு, மெட்ராஸ் குரியர் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸாமில் வந்து பார்த்தோன்னா பொறுத்துக்களை வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. ஸோ பத்திரிகை அப்படிங்கிறது முக்கியமானது. அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 2 பத்திரிக்கையாக தெரிஞ்சால் தான் மீதி இருக்கிறத டெலீட் பண்ணி நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இதில் கொடுத்துருக்க பத்திரிகை மற்றும் ஆசிரியர்களை வந்து பார்த்தோன்னா நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோன்னா யூஸ் ஆகும். ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டது ப்ளஸ் புக்கில் ஆசிரியர் பெயர் இல்லாமல் பத்திரிகை பெயர் மட்டுமே இருக்கும், அதையும் எடுத்து போட்டிருக்கோம். இதை நல்லா பார்த்துக்கோங்க. அனைவருக்கும் நன்றிகள்.